ஆண் பெண் மாணவர்களுக்கு தனித்தனி கழிப்பறை வசதி, ஆங்கிலத்தில் பேச பயிற்சியும் அளிக்கிறாங்க. ஓஹோ, அது மட்டும் அல்லாம அரசு அளிக்கும் ஊக்கத்தொகை, விலையில்லா எழுதுபொருள், புத்தகங்கள், சீருடைகள், காலை சிற்றுண்டி, மதிய உணவும் அளிக்கிறாங்க. எங்க கிளம்பிட்டீங்க? இப்பவே என் புள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். விலையில்லா கல்வி இருக்க வீணில் விலை கொடுத்து வாங்குவதேன்? உணர்வூட்டும் தாய்மொழியாம் தமிழோடு நல்ல உணவூட்டும் ஆங்கிலத்தையும் கலந்தூட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் நாங்கள் ரெடி. எங்கள் பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க நீங்கள் ரெடியா? நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை வளமுள்ளதாக்க அரசு பள்ளிகளில் சேர்த்திடுவோம். அனைத்து சலுகைகளையும் பெற்றிடுவோம். டேய் எப்படா வந்த? சொல்றா. ஏன்டா சோகமா இருக்க? அதுவாடா, என் பொண்ணை இப்பதான்டா ஸ்கூல்ல சேர்த்த. அதுக்கே 20,000 செலவாச்சு. இப்ப என் பையனை வேற ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு எவ்வளவு செலவாமே தெரியலடா. அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? போன வருஷத்துல இருந்து நம்ம புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நான் கூட என் பையனை நான் வேலை செய்யற கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்துட்டேன். உண்மையாவா? சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல புதுசா என்னென்ன வசதினா இருக்கு? அப்படி கேளு. டிஇடி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள், அனைத்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் 1:15, காற்றோட்டமான வகுப்பறை, விளையாட்டு மைதானம், கணினி வசதி, நூலக வசதி, ஆங்கிலத்தில் சரளமாக பேச பயிற்சியும் தராங்க. மதிய உணவு, சுவையான பால், வண்ண சீருடை, புத்தகம், ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்க. ஓ, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு வசதி இருக்கா? டேய் என்ன, ஸ்கூலுக்கு போலாமா? காசும் பணமும் இல்லை என்று கவலை ஏன்? பாசத்தோடு கல்வி தர அரசு பள்ளிகள் இங்குண்டு. மாணவர் சேர்க்கைக்கு அருகில் உள்ள அரசு பள்ளிகளை அணுகவும். இப்போ புதுவை மற்றும் காரைக்கால்ல உள்ள எல்லா அரசு பள்ளிகளையும் சிபிஎஸ்இ பாடத்தான் கொண்டு வந்துட்டாங்க. எங்க ஊர்லயே ஒரே சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் இருக்கு. அதுலயும் பெரிய முடியும். நீங்க என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ பாடத்தை சொல்றீங்க. என்னடா சொல்றாங்க? புதுவை அரசு போன வருஷத்துல இருந்து சிபிஎஸ்இ ஆங்கில பள்ளிய எல்லா அரசு பள்ளியிலும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இனி நம்ம வீட்டு பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் ஒரே பள்ளிதான்.